நிஜமாதான் சொல்றீங்களாக்கா? மித்ரா எனக்காக அம்மா கிட்ட பேசி ஃபங்க்ஷன்ல கலந்துக்க பர்மிஷன் வாங்குனாங்களா? நம்பவே முடியல. ஆமா பார்வதி, மித்ரா மேடம் கிட்ட வந்து பேசும்போது என்னால கூட நம்பவே முடியல பார்வதி. மித்ரா மேடம் கிட்ட நாளைக்கு ஃபங்க்ஷன்ல டான்ஸ் பண்ணணும் தான் முதல்ல பெர்மிஷன் வாங்குனாங்க. அதுக்கப்புறமா அந்த டான்ஸ்ல நீயும் கலந்துக்கிட்டு ஆடணும் அப்படின்னு மேடம் கிட்ட சொன்னாங்க. மேடம் கொஞ்சம் யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் மித்ரா மேடம் கிட்ட பேசி மேடம சம்மதிக்க வச்சிட்டாங்க பார்வதி. இந்த தகவலை மேடம் உன்கிட்ட போய் சொல்ல சொன்னாங்க. மேடத்தோட பிஏவா உனக்கு தகவல் சொல்ல தான் நான் வந்தேன். ஆனா உன்னோட ஃப்ரெண்டா நான் சொல்றேன், நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வராத பார்வதி. ஏன்க்கா? அம்மாவே என்ன வர சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி வராம இருக்க முடியும்? நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல உன்னை வச்சு என்னமோ பண்றதுக்கு மித்ரா மேடம் ஐடியா பண்ணிருக்காங்க பார்வதி. எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. அதனாலதான் உன்னை ஃபங்க்ஷனுக்கு வரவேணான்னு சொல்றேன். எப்படி சிந்துக்கா இவ்ளோ உறுதியா சொல்றீங்க? மேடம் உன்கிட்ட தகவல் சொல்ல சொன்னதை சொல்றதுக்காக உன்னை பார்க்க நான் வந்துட்டு இருந்தேன். வந்துட்டு இருக்கிறப்போ மித்ரா மேடம் என்ன கூப்பிட்டு உமா போட்ட ஜூஸ் எப்படி இருக்குன்னு குடிச்சு பாருன்னு ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. வனஜா மேடம், உமா மேடம் எல்லாரும் கூட இருந்தாங்க. அந்த ஜூஸ குடிச்ச உடனே எனக்கு என்னாச்சுனே தெரியலையா, நான் என்னையே மறந்துட்டு என் மனசுல இருக்கிறதெல்லாம் யார்கிட்டயோ சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. லேசா மயக்கம் போட்டு விழுந்த பார்வதி. அதுக்கப்புறம் கண்முழிச்சு பார்க்கும்போது ஷியாம் சார் தான் என் முகத்துல தண்ணி தெளிச்சு என் மயக்கத்தை தெளிய வச்சாரு. எனக்கு என்னமோ எதையோ ஜூஸ்ல எனக்கு கலந்து கொடுத்து எனக்கு டெஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்வதி. அதனாலதான் சொல்றேன் பார்வதி, நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல உன்னை ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டி விட்டு உன்னை அசிங்கப்படுத்த பிளான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இவளுக்கு என்ன நடந்ததோ அதுதான் நாளைக்கும் நடக்க போகுது. என்ன ஜோடி மட்டும்தான் வேற. அந்த சமையல்காரி வசமா மாட்ட போறான்னு பேசி சிரிச்சுக்கிட்டாங்க பார்வதி. அதனாலதான் சொல்றேன், பார்த்து கவனமா இருந்துக்கோ பார்வதி. நான் வரேன். ஓய் பொண்டாட்டி, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? ஒரு முக்கியமான விஷயம் பெரியயா, உங்ககிட்ட சொல்லணும். அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நாளைக்கு வீட்ல நடக்க போற சங்கீத ஃபங்க்ஷன்ல நான் கலந்துக்கிட்டு டான்ஸ் ஆடணுமா? அம்மா சிந்து மூலமா தகவல் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. என்ன சொல்ற? அம்மா கிட்ட இதுக்கு பேசி சம்மதம் வாங்கினதே அந்த மித்ரா தானா? சிந்து அக்கா சொன்னாங்க. அப்புறம் சிந்து அக்கா இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. என்ன விஷயம்? சிந்து அக்காவுக்கு மித்ரா எதையோ ஜூஸ்ல கலந்து கொடுத்தாங்களாம். அந்த ஜூஸ குடிச்சதுக்கு அப்புறம் சிந்து அக்காவுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலையா, லேசா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம். அதனால நாளைக்கு நீ ஃபங்க்ஷனுக்கு வரவேணா பார்வதி, அவங்க ஏதோ திட்டம் போட்டிருக்காங்க போலன்னு சிந்து அக்கா சொல்லிட்டு போறாங்க. எனக்கு என்ன பண்ணணும்னே புரியல. ரொம்ப குழப்பமா இருக்கு பெரியயா. நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன்ல. நீ நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வா, பாத்துக்கலாம். சரிங்க பெரியயா, நான் வந்துடுறேன். ஆண்டி, அந்த சமையல்காரி இன்னும் ஆளை காணமே. ஃபங்க்ஷனுக்கு வந்துருவான்ல? நீ வேற மித்ரா, சிந்து போய் அம்மா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னதும் நைட்டு பூரா தூங்காம கண்ணை முழிச்சுக்கிட்டு எப்படா விடியும் வீட்டுக்குள்ள போலான்னு காத்துக்கிட்டு இருப்பா. இப்ப வந்து நிப்பா பாரு. ஓகே ஆண்டி, அப்போ நான் கொடுத்த மாத்திரையை கையில வச்சிருக்கீங்கல்ல?
ஆண்டி யாருக்கும் தெரியாம ஜூஸ்ல கலந்து எப்படியாவது அந்த பார்வதிய குடிக்க வச்சிடணும். அது என்னோட பொறுப்பு. நீ ரிலாக்ஸா இரு. அம்மா ஜூஸ் எடுத்துக்கோங்கம்மா. அம்மா உங்களுக்கு அம்மா ஜூஸ் எடுத்துக்கோங்கம்மா. நீங்க போய் இன்னும் 2 எடுத்துட்டு வாங்க. அத்தை, இது ஒண்ணு மட்டும்தான் எனக்கு, இது பார்வதிக்கு. சமாளிக்கிறேன் என்கிட்டயே. உன்னை அப்படியே வச்சு கொன்னுடுறேன். வேண்டாம் அத்தை, ப்ளீஸ். பரவாயில்ல விடுங்க. நான் போய் இந்த மாத்திரையை கலந்து வைக்கிறேன். ஓகேவா? மித்ரா, வந்ததும் வராததுமா இவங்க 2 பேரும் பாத்துக்கிறது அவ்வளோ எரிச்சலா இருக்கு. இவ்வளோ வா வாடி. ஆண்டி அங்க பாருங்க, அந்த சமையல்காரி வந்துட்டா. வரட்டும் வரட்டும் வரட்டும். ஜூஸும் ரெடி. உமா, அத்தை, இந்தா இத கூட இத கொண்டு போய் அந்த சமையல்காரி கிட்ட கொடுத்து வெல்கம் ட்ரிங்க்னு சொல்லி எப்படியாவது குடிக்க வச்சிரு. சரிங்க அத்தை. போ. உமா, பார்வதி பரவாயில்ல வேண்டான்னு சொன்னா பழக்க தோஷத்துல நீ எடுத்து குடிச்சிடாத. ஐயோ ஐசக்கா, இது எப்படி நான் போய் குடிப்பேன்? இந்த ஜூஸ் பத்தி தான் தெரியுமே. கூடமா எதுவும் பண்ணிடக்கூடாது. அதான் நான் சொல். என்னங்க போன் பேசி வந்துடுறேன், ஒரு நிமிஷம். இப்ப யாரு? பார்வதி, ஏன் இங்க நிக்கிற? வா வா. பார்வதி, வந்தது ஏன் வாசல்ல நின்னுட்டு இருக்க? அதான் உன்னை ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்டு மித்ரா கூட டான்ஸ் ஆட பர்மிஷன் கொடுத்துட்டாங்கல்ல. வா, நீ உள்ள வா. பரவாயில்ல உமாமா, அம்மா வர வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். சரி ஓகே, பெரியது வந்து சொன்னதா நீ கேப்ப. சரி இந்தா, அது வரைக்கும் இந்த வெல்கம் ட்ரிங்க் குடி. மித்ரா மேடம் என்ன கூப்பிட்டு உமா போட்ட ஜூஸ் எப்படி இருக்குன்னு குடிச்சு பாருன்னு ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. வனஜா மேடம், உமா மேடம் எல்லாரும் கூட இருந்தாங்க. அந்த ஜூஸை குடிச்ச உடனே எனக்கு என்னாச்சுனே தெரியலையா, நான் என்னையே மறந்துட்டு என் மனசுல இருக்கிறதெல்லாம் யார்கிட்டயும் சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. என்ன பார்வதி அப்படி பாக்குற? இப்ப நீ வேலைக்காரியா வரல, இந்த ஃபங்க்ஷனுக்கு கெஸ்டா வந்திருக்க.
உனக்கு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து வெல்கம் பண்ணும்ல, இந்த வாங்கிக்கோ. எனக்கு என்னமோ எதையோ ஜூஸ்ல எனக்கு கலந்து கொடுத்து எனக்கு டெஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்வதி. என்ன யோசிக்கிற, வாங்கிக்கோ. ஆ, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க உமாமா, எனக்கு சளி பிடிச்சிருக்கு, ஜூஸ் வேண்டாம். சளி பிடிச்சா என்ன பார்வதி, இது ஐஸ் போடாத ட்ரிங்க் தான், இந்த வாங்கிக்கோ. ஐயோ வேண்டாம் உமாமா, எனக்கு வேண்டாம். வாங்கிக்கோ பார்வதி. பார்வதி தான் சளி பிடிச்சிருக்குன்னு சொல்றாள்ல, அந்த ஜூஸ் என்கிட்ட கொடு. அந்த ஜூஸ்ல மருந்து கலந்திருக்கே. அங்கிள், இந்த ஜூஸ் உங்களுக்கு வேண்டாம், நான் வேற ஜூஸ் கொடுக்கறேன். பரவாயில்ல உமா, இதுவே நல்லா தான் இருக்குமா, நான் இதே குடிச்சுக்கிறேன். அத்தை, அத்தை, என்னடி என்னாச்சு? அத்தை, பார்வதி ஜூஸ் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. என்னாச்சு? மாத்திரை கலந்த விஷயம் தெரிஞ்சு குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாளா? அதுல ஐசக்கா, அவளுக்கு ஏதோ சளி பிடிச்சிருக்கா, அதனால ஜூஸ் வேண்டாம்னு சொல்லிட்டா. அப்பளே, அக்களே. சரி விடு, நான் பாத்துக்கிறேன்ல. உண்மையை சொல்லிடலாம். அத்தை, ஆண்டி, அகிலா ஆண்டி வராங்க. ஆனா ஜூஸ் எடுத்துக்கோங்கண்ணே. முதல்ல அவங்களுக்கு கொடுமா. நீங்க முதல்ல இல்ல எடுத்துக்கோங்க. பரவாயில்லம்மா, முதல்ல அவங்களுக்கு கொடு. சுந்தரம், அம்மா, மித்ரா அப்பா போன் பேசுறதுக்காக வெளிய போனாரு, இன்னும் வரல. அகிலாண்டேஸ்வரி மேடம் வந்துட்டாங்க, நீங்க போய் அவரை பார்த்து கூட்டிட்டு வந்துடுறீங்களா? அவர் இங்கதான் எங்கேயாவது போன் பேசிக்கிட்டு இருப்பாருமா, நான் போய் பார்த்து சரி. கூட்டிட்டு வரேம்மா. நீங்க போய் கொஞ்சம் பாருங்க. இப்ப எதுவும் பண்ண வேண்டாம், அப்புறமா எல்லாம் பண்ணிக்கலாம். சரி போங்க. ஓகே, வாங்க. ஐயோ, என்னால சொல்லவே முடியலையே. பார்வதி, அம்மா, ஏன் அங்க தனியா நின்னுட்டு இருக்க? இந்த ஃபங்க்ஷன்ல மித்ரா நீ அவ கூட ஆடணும்னு ஆசைப்பட்டா, அதனாலதான் நான் உன்னை வர சொன்னேன். வா, உள்ள வா. பாலா, இங்க வா, இங்க வந்து நில்லு. எங்க போனாரு? ஹலோ சுந்தரம், அது என்னமோ தெரியல, இப்போ என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்படி என் மனசுல என்னதான் இருக்குன்னு கேக்குறியா சுந்தரம்? சொல்றேன் சுந்தரம், சொல்றேன். எல்லாரும் என்னையும் கௌரியும் மித்ராவுடைய அம்மா அப்பா தானே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதான் இல்ல, நாங்க மித்ராவுடைய உண்மையான அப்பா அம்மா இல்ல. மித்ரா நாங்க பெத்த பொண்ணும் இல்ல. எங்க ஆள காணோம்?
என்ன சுந்தரம், என்னாச்சு உனக்கு? எங்க போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்க? சார், முதல்ல நான் வாசல்ல இருந்து பார்க்கும்போது நீங்க உள்ளதான் இருந்தீங்களா சார்? நான் கவனிக்கவே இல்லை சார். நான் பக்கத்து ரூம்ல எல்லாம் போய் தேடி பார்த்துட்டு வரேன். நான் அப்பத்துல இருந்து இங்கே தான் இருக்கிற சுந்தரம், எங்கேயுமே போகல. அப்- ஆ, இவர் நிறைய குடிச்சிருக்காரு போல இருக்க. அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். என்ன பண்ணலாம் இப்போ? ஆமா, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அம்மா இப்பதான் வந்தாங்க, இனிமே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓ, நீ அவன் கூப்பிட்டுதான் வந்தியா? வா போலாம். பார்த்து எந்திரிங்கய்யா, எந்திரிங்க. வா. இங்க பாருங்கய்யா, நீங்க இப்போ வர வேண்டாம். கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வாங்க. வேணாம். நீங்க வாங்கய்யா. அங்க எல்லாரும் ஆடுவாங்க பாடுவாங்க. வா போலாம். ம், ம். நாங்க வாங்க, இருந்தே வாங்க. ஆகணும். வாப்பா போலாம். நான் இன்னைக்கு என் மனசுல இருக்கிறதெல்லாம் பேசணும் சுந்தரம். கூட்டிட்டு போ சுந்தரம். நான் ஃபங்க்ஷனுக்கு வரணும் சுந்தரம். என் மனசுல இருக்கிறதெல்லாம் பேசணும் சுந்தரம். தயவு செஞ்சு கூட்டிட்டு போ சுந்தரம். கூட்டிட்டு போ சுந்தரம். நான் வந்தே ஆகணும். ஆண்டி, நானும் பார்வதியும் டான்ஸ் பண்ணட்டுமா? ம், ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்களுக்கு சொந்தமில்லை, கண்களுக்கு சொந்தமில்லை, கண்ணோடு மணியானாயதனால் கண்ணை விட்டு பிரிவதில்லை, நீ என்னை விட்டு பிரிவதில்லை. கிளவி தகரத்தை கிளவி உண்டல்லோ, தமிழில் உண்டல்லோ, பிரித்து வைத்தல் நியாயம் இல்லை, பிரித்து பார்த்தால் ஒன்றும் இல்லை, ரெண்டல்லோ ரெண்டும் ஒன்றல்லோ. இரவும் பகலும் வந்தாலும் நாள் என்பது ஒன்றல்லோ, கால்கள் இரண்டு தொட்டாலும் பயணம் என்பது ஒன்றல்லோ, உதயம் இரண்டு என்றாலும் காதல் என்பது ஒன்றல்லோ. அக்கா, டான்ஸ் ஆடினவங்களுக்கு உங்க கையிலே ஸ்வீட் கொடுங்க. மித்ரா, பார்வதி, வாங்க. தேங்க்ஸ் ஆண்டி.